கோவையில் உருவாக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். கோவை காந்திபுரத்தில் இருக்கும் மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்கா மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. கோவை காந்திபுரத்தில் 208 கோடியில் 45 ஏக்கர் பரப்பில் தோட்டங்கள், திறந்தவெளி அரங்கு, உணவகம், செயற்கை நீர்வீழ்ச்சி உள்ளிட்டவைகளுடன் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. நீர்த்தோட்டம், பாலைவன தோட்டம், மூங்கில் தோட்டம், ரோஜா தோட்டம் என 23 விதமான தோட்டங்கள், 500 பேர் அமரக்கூடிய வகையில் திறந்தவெளி அரங்கம், 400 கார்கள் மற்றும் 1000 இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடம், மழைநீர் சேகரிப்பு வடிகால், குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக விளையாட்டு திடல்கள், அருங்காட்சியகம், படிப்பகம், பேட்டரி வாகனங்கள், உடற்பயிற்சி கூடம், நடைபாதை உள்ளிட்ட அம்சங்கள் இந்த பூங்காவில் இடம்பெற்றுள்ளன. திராவிட மாடல் அரசு யாருக்கும் எதிரான அரசு அல்ல என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரகுபதி, இந்தியாவில் தமிழ்நாடு ஏதோ துண்டிக்கப்பட்டது போன்று ஒரு மாய தோற்றத்தை ஆளுநர் ஏற்படுத்த நினைக்கிறார் என கண்டனம் தெரிவித்தார். 2016 அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அந்த அரசிடம் நாங்கள் எங்களுடைய தாய்மொழியிலே 10ஆம் வகுப்பு பாடத்தேர்வு எழுத வேண்டும், அதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அனுமதி தரவில்லை. அதனுடைய பலன் அவர்கள் உயர்நீதிமன்றத்துக்கு சென்று அனுமதி வாங்கினார்கள், உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று அனுமதி வாங்கினார்கள். 2023ஆம் ஆண்டு வரை அந்த அனுமதி தொடர்ந்து இருந்தது. 2024ஆம் ஆண்டிலே நம்முடைய பள்ளி கல்வித்துறையினுடைய செயலாளர் அவர்கள் குமரகுரு உத்தரவு விட்டார். அதன் அடிப்படையில் 2024-25 கல்வியாண்டிலேயும் சிறுபான்மை மக்கள், அதாவது தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை தமிழ்நாட்டிலே பேசி படித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தங்கள் தாய்மொழியிலேயே பரீட்சை எழுதலாம் என்கின்ற அனுமதியை தந்த அரசு தான் எங்களுடைய திராவிட மாடல் அரசை தவிர யாருக்கும் எதிரான அரசு இந்த அரசு கிடையாது. தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு உருவாக்கப்பட்டுள்ள வரலாறு படைக்க இளம் தலைவர் வருகிறார் என்ற பாடலை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டார். சென்னை தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக இளைஞரணி மாநில துணை செயலாளர் எஸ். ஜோயல் எழுதியுள்ள வரலாறு படைக்க இளம் தலைவர் வருகிறார் என்ற பாடல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு பாடலை வெளியிட மாநில இளைஞரணி துணை செயலாளர்கள் பெற்றுக்கொண்டனர். இசையமைப்பாளர் மாரி சக்தி இசையமைக்க திரைப்பட பாடகர் மனோ இந்த பாடலை பாடியுள்ளார். அஞ்சா வீரன் கூட்டம் நடுவே வருகிறார் 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 அண்ணன் வருகிறார், உதயநிதி ஸ்டாலின் வருகிறார் வருகிறார், களத்தில் வருகிறார், இனி முழங்க இளம் தலைவர் வருகிறார், இளைஞ படை குலுங்கிடவே வருகிறார், இனப்பகைவர் நடுங்கிடவே வருகிறார் வருகிறார், வீரன் வருகிறார். யாருடைய பிறந்த நாளை இன்றைக்கு நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மேடைகள் எதுவாக இருந்தாலும் மற்றவர்களை வசைப்பாடாமல் வந்திருக்கின்ற கூட்டத்தை தன் வசம் இழுக்கக்கூடிய அந்த பேச்சாற்றலை கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய பிறந்த நாளை தமிழ்நாடு முழுவதும் 27ஆம் தேதியிலிருந்து நாம் கொண்டாட காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, முன்கூட்டியே அதை இளைஞரணி இன்றைக்கு 25ஆம் தேதியிலிருந்தே அதை தொடங்கிவிட்டது என்கின்ற அந்த பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி என்று வரும்பொழுது இங்கே கூட்டத்தில் இருக்கின்ற நம்முடைய தம்பிகள் காலம்பரம் 9:30 மணிக்கு இந்த கூட்டம் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய இளைய சமுதாயம் உடனடியாக எந்திரிச்சு கிளம்பி உடனடியாக அரங்கத்துக்கு வந்து இதை முடிச்சு அடுத்து உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம். இது காலத்தின் கட்டாயம் தான், இல்லை என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை இருக்கும். அமைச்சர்னா மட்டும்தான் நிறைய வேலைகள் இருக்குதுன்னு எந்த அர்த்தமா என்ன? நாங்கள் பேசும்போது சொன்னாங்க பல பணிகளுக்கு இடையே இந்த பணிக்கு வந்திருக்கார், இதுதான் என்னுடைய முதல் பணி என்று நான் வருகை தந்திருக்கின்றேன். ஆக அப்படி இன்றைக்கு நமக்கான ஒரு வருங்காலத்தில் தமிழகத்தை வழிநடத்தக்கூடியவருடைய பிறந்தநாளை கொண்டாடுவதை காட்டில் வேற என்ன நமக்கு இருந்துட போகிறது? தமிழக அரசால் சேலம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை சட்டப்பேரவை பொது கணக்கு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர்.
சேலம் மூக்கநேரியில் 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு மற்றும் அழகுபடுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை தமிழ்நாடு சட்டப்பேரவை பொது கணக்குக்குழு தலைவர் செல்வபெருந்தகை தலைமையிலான உறுப்பினர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அப்போது தற்போது வரை மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகளின் விவரம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த செல்வபெருந்தகை, மீதமுள்ள பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு ஏரி பூங்காவை கொண்டுவர வலியுறுத்தினார். மேலும் ஏரியில் படர்ந்துள்ள ஆகாய தாமரைகளை முழுமையாக அகற்றி இனிவரும் காலங்களில் ஆகாய தாமரைகள் படராமல் இருப்பதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்ளுமாறும் அவர் வலியுறுத்தினார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வழிகாட்டுதலின்படி தென் சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் மாவட்ட தலைவர் பதவிக்கான விண்ணப்ப படிவங்கள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் ஆலோசனை கூட்டம் சென்னை மேடவாக்கத்தில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் டி. துரை தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் மேலிட பார்வையாளரும் கர்நாடக சட்ட மேலவை உறுப்பினருமான சலீம் அகமது MLC அவர்கள் இதில் கலந்து கொண்டு முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சிக்கு முன்னர் செய்தியாளர்களை சந்தித்த சலீம் அகமது, தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சிக்கு மாவட்டம் வாரியாக புதிய தலைவர்களை நியமிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். Our direction from the AICC is to first to have a press conference in the district, brief the press the way how we are going to have a selection process, then tell the online also we can send an application so that the process of selection of party president, district president is transparent and every worker of the party say should be there in selection of the district president. So this is the what we have come today, and after that we'll be meeting all the leaders and take their opinion, and from there again next 3 days district wise assembly wise we are going to have the meeting. In that we will get a feedback and definitely send it. The final panel of names will be sent to the Delhi for the approval of the district president. Even the present president also has to apply. If he has to continue, he has to again apply also, because this is system of the AICC. So for that we just came for the briefing. இந்த நிகழ்ச்சியில் எட்வின், ரகுச்சந்தர், ஸ்டீபன், விவேக் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியில் காலியாக உள்ள பொறுப்புகள் SIR திருத்த பணிக்காக வாக்குச்சாவடி முகவர்களை உடனடியாக நியமனம் செய்தல் குறித்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KM பழனிசாமி, மாவட்ட பொறுப்பாளர் விவேக் வெங்கட்ராமன் மற்றும் வழக்கறிஞர் அருணாச்சலம் செந்தமிழ் செல்வன் முன்னிலையில் நாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. இதில் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்ட காங்கிரஸ் கட்சி மேலிட பார்வையாளர் சரத் பட்நாயக் கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள், அணி நிர்வாகிகளுடன் கலந்தாய்வு மேற்கொண்டார். கூட்டத்தின் முடிவில் சரத் பட்நாயக் செய்தியாளர்களை சந்தித்தார். We are submitting the paper and before 8 December to the AICC, and the AICC will declare the DCC president to whom he will select. He will be declared by the AICC in the Delhi. So this process is going on not only in these states but throughout the India, throughout the country. All the districts, all observers have been sent to all the district headquarters of the country, and they had been to their district and they are submitting all this paper. All work is going on in a very speedy way. In the Gujarat AICC session, it was decided how to strengthen the Congress party in booth level to the state level. That's why this is the guideline of the AICC. We are following it, the direction of the AICC to come to choose a dynamic and strong DCC president from this place. செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் கூட்டணி செல்வது குறித்த செய்தியாளர் கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் CV சண்முகம், அதிமுகவிலிருந்து யாராவது சென்றால் கூறுங்கள், வெளியில் இருக்கிறவர்கள் யார் சென்றாலும் எங்களுக்கு கவலை இல்லை, அவர் இங்க போறார் அங்க போறார் என கேள்வி கேட்காதீர்கள் என சிரித்தபடியே சொல்லி வெளியே சென்றார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்தார். மெழுகுவர்த்தி ஆர்ப்பாட்டம் வருகின்ற 27ஆம் தேதி மாலை 6 மணியிலும் நடைபெறும் என்று கேட்டுக்கிறேன். ஒன்று சொல்கிறேன், நம்ம மாவட்ட மக்களுக்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. பெண்களுக்கு சொல்கிறோம், நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை நாங்கள் சொல்கிறோம். எப்போ ஒரு திமுகவுடைய மாவட்ட செயலர் ஒரு கற்பழிப்பு குற்றவாளிக்கு உடனடியாக அறிக்கை வெளியிடுகிறாரோ அப்போதே தெரிந்து கொள்ளுங்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற தாய்மார்களே, மாணவிகளே, அனைத்து பெண்களுக்கும் சொல்லுகிறோம், உஷார் உஷார். அதிமுக பற்றி கேளுங்க, அதிமுக பற்றி கேளுங்க. யார் எங்க பாருங்க, அதிமுக என்ன நடக்குது கேளுங்க. வெளியில் இருக்கிறவங்க அவர் அங்கே போறாரு, இவர் இங்கே போறாரு, அவர் 3ஆவது அணை அணிக்கிறாரு, 4ஆவது அணை இருக்கிறாரு, இல்லை உருள்றாரு, பிறல்றாரு, எதாக இருந்தால் எங்களுக்கு என்ன?
கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்டத்திற்கு திறமையான தகுதியான மாவட்ட தலைவர்களை தேர்வு செய்வது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்திடும் வகையில் மேற்கு மற்றும் கிழக்கு மாவட்டத்திற்கு புதிதாக திறமையான தகுதியான மாவட்ட தலைவர்கள் தேர்வு செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் கிருஷ்ணகிரியில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு கர்நாடக மாநிலம் ஜிவாஜி நகர் சட்டமன்ற உறுப்பினர் ரில்வான் அவர்களின் தலைமையில் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் வசந்த்ராஜ், தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் சரவணகுமார், சென்னை முன்னாள் மாவட்ட தலைவர் வீரபாண்டியன் ஆகியோர் தலைமையிலான குழுவினர் கிருஷ்ணகிரி மற்றும் ஹொசூர் ஆகிய இரு மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்திட திறமையான தகுதியான மாவட்ட தலைவர்களை தேர்வு செய்வதற்கான பணிகளில் ஈடுபட்டனர். அப்புறமா டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்ஸ், டிசிசி பிரசிடென்ட்ஸ் யார் ஆகணும் அன்ட்டு டிசைட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஒரு மீட்டிங்கு கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மீட்டிங் ஆன பிறகு எல்லா பிளாக் போய் அந்த பிளாக்ல ஒர்க்கர்ஸ் கிட்ட கூட மீட்டிங் பண்ணிட்டு அவர ஒப்பீனியன் என்னன்ட்டு சேர்ந்துட்டு அந்த ஒப்பீனியன் ஏஐசிசிಗೆ அனுப்பணும். அது என்னோட டியூட்டி, கடமை, என்னோட கடமை. அதுக்காக நான் இங்கே வந்தேன். குன்னூர் பகுதியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளம் தேடி இல்லம் நாடி பிரச்சார பயணத்தின் போது நீலகிரி மாவட்ட செயலாளர் பத்மநாபன் இல்லத்திற்கு சென்ற அவர் கோடைமலை கிராமத்தில் படுக இன மக்களுடன் பாரம்பரிய உடை அணிந்து படுகர் இன கலாச்சார இசைக்கு கிராம மக்களுடன் இணைந்து நடனமாடி மகிழ்ந்தார். தாய்லாந்து நாட்டில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் 2 தங்கப் பதக்கங்கள், 1 வெள்ளிப் பதக்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த விளையாட்டு வீரருக்கு சேலம் ரயில் நிலையத்தில் மேளதாளங்கள் முழங்க மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. உலக அளவில் திறன் பாரா விளையாட்டுப் போட்டி தாய்லாந்தில் நடைபெற்றது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். இதில் சேலத்தைச் சேர்ந்த வீரர் சஞ்சய் கண்ணா பங்கேற்று வட்டு, ஈட்டி எறிதல் போட்டிகளில் தங்கமும், குண்டு எறிதலில் வெள்ளி பதக்கமும் வென்று சாதனை படைத்தார். துபாயில் நடைபெற்ற போட்டியில் வட்டு எறிதலுக்காக வெண்கல பதக்கம் வென்றேன். இந்த ஆண்டு தாய்லாண்டில் 43 நாடுகள் கலந்துக்குச்சு. அதில் தாய்லாந்து முதலிடம் பெற்றுச்சு 48 தங்கப்பதக்கத்தோட. நம்ம இந்தியா 33 தங்கப்பதக்கத்தோட 2வது இடம் பெற்றுச்சு. அதில் நான் வட்டெறிதல் பிரிவில் தங்கமும், ஈட்டி எறிதல் பிரிவில் தங்கமும், குண்டெறிதல் பிரிவில் வெள்ளி, மொத்தம் 3 பதக்கங்கள் வென்று வந்திருக்கிறேன். இதுக்காக எங்களுக்கு முழு செலவுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்றிருக்காங்க. கடந்த 2023 இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கான எல்லா செலவையும் அவங்களே ஏற்று எங்களுக்கு ஊக்கம் கொடுத்து இலவசமாக எங்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. நாங்கள் இத்தனை பதக்கங்கள் பெற்றுக்கிறோம். அதே மாதிரி எங்களுக்கான பணி நியமனம் உடனே உறுதி செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அதனால இந்த நேரத்தில் நான் மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றி. துணை முதலமைச்சரை சந்திச்சு அவர் வாழ்த்து தெரிவித்து எங்களுக்கான பயண செலவு ஏற்று தான் எங்களை அனுப்பியே வச்சாரு. இப்போ வெற்றி பெற்றோட்டி இப்போதான் போய் சந்திக்கிறோம். நம்மள தான் போய் சந்திக்கணும். துணை முதலமைச்சர் வீட்டுக்கே எங்களை அழைச்சி அவர் தான் அவர் கையால் எங்களுக்கு எல்லாத்துக்குமே வாழ்த்து சொல்லி ஒவ்வொருத்தரையாக தனித்தனியாக அனுப்பி வச்சார்.